கோவை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவில் பள்ளி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் 42 மாணவர்கள் உடல்நலக்குறைவால் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். மாணவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்று மதிய நேரத்தில் மாணவர்களுக்கு வழக்கம் போல மதிய உணவு வழங்கப்பட்டது. அப்போது உணவில் பள்ளி விழுந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கவனிக்காமல் சில மாணவர்கள் உணவு உட்கொண்டதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகளும் ஏற்பட்டுள்ளன. தகவல் அறிந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக மாணவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மொத்தம் 42 மாணவர்கள் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் பெற்றோர்களை சமாதானப்படுத்தி நிலைமையை கட்டுப்படுத்தினர். மாணவர்களுக்கு தற்பொழுது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.